Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. உதயம் பருப்பு வகைகள் சீக்கிரம் வைக்கிறதால கேஸ் செலவும் மிச்சம், நேரமும் மிச்சம். Plan your next summer escape with Grand Royal Tours. விலை ஏற்றம் விலை இறக்கம்ன்றது முழுக்க போர் தான். போர், அதுவும் குறிப்பாக சொல்லப்போனால் ஆயில் அண்ட் கேஸை பொறுத்திருக்கு. இதுக்கு நடுவில் இன்னொரு விஷயம் நடந்திருக்கு. அது பெருசாக யாராலையும் பேசப்படலை. என்னென்னா, துருக்கி நாடு தன்கிட்ட இருந்த தங்கத்தில் ஒரு 50-55 டன்னு தங்கத்தை விற்றாங்க. அதுவும் ஒரு காரணம் விலை குறையிறதுக்கு. ட்ரம்ப் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நாளைக்கு தெளிவாக அதை அனௌன்ஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் வர செய்தி ஒரு 2 இல்லைன்னா 3 வாரத்தில் இதை ஸ்டாப் பண்ணிடலான்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டதா தெரியுது. அப்போது போர் நின்றுச்சு அப்படின்னா அகெயின் தங்கத்துடைய விலை குறைய ஆரம்பிச்சிடும் அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? இல்லை, போர் நின்றுச்சுன்னா திருப்பி தங்கத்தோட விலை ஏற ஆரம்பிச்சிடும். குளோபல் இப்போ இருக்கிற பிரச்சனைக்கு பார்த்தீங்கன்னா தங்கம் தான். அப்படின்றப்போ தங்கத்தோட ப்ரைஸ் கூட ஆரம்பிச்சிடும். இப்போ கூடுறதுக்கே அதுக்கு தான் காரணம். நம்மளுடைய ஹீரோ டொனால்ட் ட்ரம்ப் அவர் என்ன சொன்னார், இந்த மாதிரி நான் சர்ப்ரைஸான விஷயம் உங்களுக்கு ஒன்று காத்திருக்கு, நான் அறிவிப்பு வெளியிடுவேன் அப்படின்னாரு. அதனுடைய பலன் தான் இப்போ 3040 ஒரே நாளில் ஏறி இருக்குது. இப்போ ஈரான் பிரச்சனைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா துபாயில் வீடோட விலை எல்லாமே கம்மியாயிடுச்சு அப்படின்னு கேள்விப்பட்டேன். ஏன் ஈவன் கோல்டே கூட, என்னுடைய நண்பர் போன வாரம் போயிட்டு வந்தார். போயிட்டு கோல்டு சோக்குன்னு சொல்லுவாங்க, அந்த கோல்டு சோக்கில் விரிச்சோடி இருக்கான், வியாபாரமே இல்லை. இன்னொரு பக்கம் நம்ம இந்த வெள்ளி விலை அதிகமாகும் போது பேசினப்போ மிடில் மேன்ஸ் மேபி இதில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்கன்ற பேச்சுக்கெல்லாம் இருந்தது. தங்கத்தில் அப்படி மிடில் மேன்ஸ் இதுக்கான டிமாண்டை கிரியேட் பண்ணுறாங்களா, இல்லை அதுக்கான வாய்ப்பு இல்லை? மிடில் மேன்ன்றது யாரை சொல்கிறீங்க நீங்கள்? இவங்க பதுக்கி தங்கத்தை விலையேற்ற செய்யலாம். பதுக்கி விலையேற்றுறதுலாம் இல்லை. வருஷம் ஒன்றுக்கு 3300 டன்லேருந்து 3500 டன் நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம் உலகத்தில் முழுக்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் இன்னும் ஒரு 10 வருஷம், அதிகபட்சம் ஒரு 15 வருஷத்துக்கு தேவையான தங்கம். அதுக்கப்புறம் தான் அந்த பதுக்கெல்லாம் நடக்கும். இப்போ ஏப்ரலில் இருக்கும் சார் நம்ம. அப்போ இந்த இயர் எண்டில் எவ்வளவு இருக்குன்றது கணிக்க முடியுமா? ஏற்கனவே நம்ம உச்சம்னு 1,34,400 ரூபாய் ஒரு சவரன். அதிகபட்சமாக ஒரு கிராம் 16,800 வந்துச்சு. அந்த இதை பிரேக் பண்ணி அதிகபட்சம் 20,000 25,000 போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கலாட்டா நேயர்களுக்கு வணக்கம். நான் சரவணராம்குமார். இன்று நம்மோடு கோல்டு குரு திரு சாந்தகுமார் சார் இருக்காரு. அவர்கிட்ட தான் பேசுவோம். சார் வணக்கம். சார் வணக்கம். எப்பவுமே ஒரு சிரிச்ச முகமாகவே இருக்கீங்களே சார். தங்க விலைகள் அதிகமாக இருக்கு, அதனாலயா? இல்லைங்க, எப்பவுமே நான் சிரிச்சுக்கிட்டே இருக்கேன், வேற ஒன்றும் இல்லை. இப்போ பார்த்தோம்னா கோல்டு விலை ஏறினாதான் சிரிப்பு, இறங்கினாதான் இல்லை. இறங்கினாலும் இன்னும் கொஞ்சம் சிரிப்பு ஜாஸ்தி வர்ற மாதிரி தான் இருக்குது. என்ன காரணம் அப்படின்னா, இறங்கினா கொஞ்சம் வியாபாரம் நல்லாயிருக்கும், ஏன்னா அது ஒரு இது கணக்கு இருக்குது. மக்கள் இப்போலாம் ரொம்ப வாட்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க, நல்லா மீடியாவை பார்த்துட்டே இருப்பாங்க. பார்த்துட்டு எப்போ இறங்குது, ஒரு 2000-3000 குறையுதா, உடனே இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு இருக்குல்ல, அதனால தான், வேற ஒன்றும். ஓகே, இல்லை நான் பொதுவாக தான் சொன்னேன். ஆனால் இப்போ நம்ம கடந்த முறை பேசும்போது சார் தங்க விலை அதிகப்படியாக குறைஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம பேசியிருந்தோம். தொடர்ச்சியான ஒரு வீழ்ச்சியாக இருந்தது அப்படின்னு. ஆனால் இப்போ சூழ்நிலை பார்க்கும்போது மீண்டும் முன்னாடி எப்படி அதிகப்படியாக இருந்ததோ அதை நோக்கி வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு. ஆனால் போர் ஒரு பக்கம் அது போய்கிட்டே தான் இருக்குன்றதையும் நம்ம பேலன்ஸ் பண்ணி பார்க்கணும். ஏன் இந்த ஏற்றத்தாழ்வு போருக்கு மத்தியிலையும்? இல்லை, மெயின் இப்போ இருக்கிற விலை ஏற்றம் விலை இறக்கம்ன்றது முழுக்க போர் தான். போர், அதுவும் குறிப்பாக சொல்லப்போனால் ஆயில் அண்ட் கேஸை பொறுத்திருக்கு. இதுக்கு நடுவில் இன்னொரு விஷயம் நடந்திருக்கு. அது பெருசாக யாராலையும் பேசப்படலை. என்னென்னா, துருக்கி நாடு தன்கிட்ட இருந்த தங்கத்தில் ஒரு 50-55 டன்னு தங்கத்தை விற்றாங்க. அதுவும் ஒரு காரணம் விலை குறையிறதுக்கு. அது ப்ராஃபிட் புக்கிங்னு எடுத்துக்கலாமா, இல்லை அவங்களுடைய ரெசெஷன் பீரியட்னு எடுத்துக்கலாமா? அதாவது அவங்க இம்போர்ட் பண்ணுற பொருட்களுக்கு எல்லாம் வெளிநாடுகள்லேருந்து அவங்களுக்கு தேவையான பொருள் இம்போர்ட் பண்ணுறாங்க இல்லையா, அந்த தேவையான பொருள் இம்போர்ட் பண்ணுறதுக்கு நிகராக டாலர் திருப்பி கொடுக்கணும். அவங்களோட கையிருப்பு டாலர் இல்லை. அதனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இந்த ஒரு தங்கத்தை விற்ற உடனே ஒரு 55-60 டன்னு விற்றாங்க. இப்போ கடந்த 2 வாரங்களில் மட்டுமே. அப்படி விற்றதுனால அந்த இது டாலராக கைவசம் வந்துச்சு. அந்த டாலர் வந்தனால அவங்களோட தேவைகளுக்கு சரியாயிடுச்சு. இன்னொரு இந்த ஈரான் வார்னால் அந்த ரெசெஷன் ஒரு பிரச்சனை நடந்துச்சு. இது எல்லாமே ஒட்டு மொத்தமாக இந்த விலை இறக்கத்துக்கு உண்டான ஏற்கனவே போர் ஆயில் ப்ரைஸு. இல்லை, அதை போன முறை நம்ம பேசும்போது போர் நடக்கும்போது எப்படியுமே ஏற்றத்தில் தான் இருக்குன்னு தான் நம்ம பொதுவாக நினைப்போன்னு. ஏன் இறங்குச்சுன்றது அதுக்கான காரணங்கள் இதுவாக தான் இருக்குது. ஆமாம், அதனுடைய காரணத்தில் நம்ம டீட்டெயிலாக பேசியிருந்தோம். அதனுடைய தொடர்ச்சி பார்த்திங்கன்னா இதுவும் ஒரு ஆட் ஆன் வேல்யூன்ற மாதிரி ஆட் ஆன் பாயிண்ட், இதை நம்ம ஆட் பண்ணிக்கணும். அதில் அந்த சில பேர் ப்ராஃபிட் புக்கிங்காக விற்றாங்க. விற்கக்கூடிய சூழ்நிலை வந்தோடனே
தங்கத்தில் இப்போ இருக்கிறது இயல்பு தானே. இப்போ நீங்களே ஒரு கிராம் வந்து 8000 7000க்கு வாங்கி வச்சுருந்தீங்க அப்படின்னா, ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், வாங்கி வச்சுருந்தீங்க ஒரு 100 கிராம் வச்சுருந்தீங்கன்னா 7 லட்ச ரூபா அந்த விலை. இன்றைக்கி ஒரு 14-15 லட்ச ரூபா வந்துருச்சு. நீங்கள் என்ன நினைப்பீங்க? பரவாயில்லப்பா, டபுள் ஆகிடுச்சு. நான் என்னோடய நீண்ட நாள் கனவு ஒரு கார் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அந்த கார் வாங்குகிற காசை எடுத்து நான் தங்கத்தை வாங்கினேன். இன்றைக்கி தங்கமே இப்போ டபுள் ஆகிடுச்சு. இப்போ நான் காரும் வாங்கிக்கலாம், தங்கத்தையும் வச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு 50% நீங்கள் விற்க ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய கனவையும் நிறைவேற்றுவீங்க. 50%னா உங்கள்கிட்ட 100 கிராம் இந்த தங்கத்தை 50 கிராம் விற்றாலே இன்றைக்கி 7.5 லட்ச ரூபா வந்துருச்சு. ஒரு கார் வாங்கிடுவீங்க. மீதி 50 கிராமும் வச்சுப்பீங்க. அந்த மாதிரி தான் நிறைய பேருடைய மனநிலை அந்த மாதிரி போச்சு. அது எப்போ போகும் அப்படின்னா, விலை ஏறிக்கிட்டே இருக்கப்போ போகாது. கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிடுவீங்க. ஐயோ இன்னும் குறைஞ்சிருமோ, நம்மள்ட்ட இருக்கிறது விற்றுலாமா, ப்ராஃபிட் புக் பண்ணலாமா, அது மனித இயல்பு. அந்த மாதிரி வந்தது தான் இந்த ஒரு ப்ராஃபிட் புக்கிங் பீரியடு. இந்த டைமில் துருக்கி தன்கிட்ட இருந்த தங்கத்தையும் விற்றுச்சு. நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். அதாவது என்னென்னா, எப்போல்லாம் விலை குறையும் அப்படின்னா, ஏதாவது ஒரு அசாதாரண சூழ்நிலை வந்தால் விலை குறையும். இல்லை தன்கிட்ட இருக்கிற தங்கத்தை ஏதாவது ஒரு நாடு விற்க வந்துச்சுன்னா அப்போ பேனிக் செல்லிங் நடக்கும். இது எல்லாமே ஒட்டுக்க சேர்ந்து தான் இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்தது. இப்போ இதோட ஃபாலோஅப்ஸ் இந்த போர் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது சார், குறைஞ்சதுக்கு அது காரணமாக இருக்குது அப்படின்னு. இன்னொரு பக்கம் இந்த ஃப்ளக்சுவேஷன் ஏறிக்கிட்டே இருக்குன்னா போரும் ஒரு ஒன் ஆஃப் த ரீசனாக இருக்குன்னு. இப்போ ட்ரம்ப் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நாளைக்கு தெளிவாக அதை அனௌன்ஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் வர செய்தி வந்து ஒரு 2 இல்லைன்னா 3 வாரத்தில் இதை ஸ்டாப் பண்ணிடலான்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டதா தெரியுது. அப்போது போர் நின்றுச்சு அப்படின்னா அகெயின் தங்கத்துடைய விலை குறைய ஆரம்பிச்சிடும் அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? இல்லை போர் நின்றுச்சுன்னா திருப்பி தங்கத்தோட விலை ஏற ஆரம்பிச்சா எப்படி? ஏன்னா இந்த போர் ஒவ்வொரு போருக்குமே வந்து தங்கம் விலை ஏறும். அப்புறம் போர் நின்னோடனே தங்க விலை குறைஞ்சிது. அது ஏற்கனவே இருந்தது. ஆனால் இந்த போர் அப்படி இல்லையே. இந்த போர் வந்ததுனால ஆயில் ப்ரைஸ் தான் ஏறிச்சு, தங்கம் விலை குறைஞ்சிது. அதனால இப்போ போரை நிப்பாட்டிட்டாங்கன்னா அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஆயிலெலாம் ஒரு பிரச்சனை இல்லாமல் வந்துடும். அது பிரச்சனை இல்லாமல் வந்துடும்னா இந்தளவுக்கு டிமாண்ட் ரொம்ப இருக்காது. அடுத்தது சப்ளை கொஞ்சம் கொஞ்சமாக வரும். அப்போ அடுத்த டிமாண்டுன்றது தங்கத்தில் வந்துடும். ஒன்று தங்கம் வரணும், இல்லாட்டி ஷேர்ஸ் வரணும். அப்போ குளோபல் இப்போ இருக்கிற பிரச்சனைக்கு பார்த்திங்கன்னா தங்கம் தான். அப்படின்றப்போ தங்கத்தினுடைய ப்ரைஸ் கூட ஆரம்பிச்சிடும். இப்போ கூடுறதுக்கே அதுக்கு தான் காரணம். இன்றைக்கி 3040 ரூபா ஒரு கிராம் ஒன்று ஏறி இருக்குது. நம்மளுடைய ஹீரோ டொனால்ட் ட்ரம்ப் அவர் என்ன சொன்னார், இந்த மாதிரி நான் சர்ப்ரைஸான விஷயம் உங்களுக்கு ஒன்று காத்திருக்கு, நான் அறிவிப்பு வெளியிடுவேன் அப்படின்னாரு. அதனுடைய பலன் தான் இப்போ 3040 ரூபா ஒரே நாளில் ஏறி இருக்குது. இன்னும் அந்த வந்து போர் நிப்பாட்டிட்டேன், போர் நாங்கள் சமரசத்துக்கு வந்துட்டோம். ஆனால் இன்னொன்று தங்கம் விலை ஏறுது, ஆயில் ப்ரைஸ் விலை ஏறுது, அதெல்லாம் ஒரு பக்கம் ஒதுக்கி வைப்போம். மனிதாபிமான அடிப்படையில் பார்த்தோன்னா போர் நிற்கணும், அதுதானே எல்லாருடைய இதுவும். அப்படி போர் நிற்கணும் அப்படின்ட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அவருமே இப்போ வந்து அவர் எதிர்பார்த்தது ஒன்று. இப்போ யூஎஸ் மார்க்கெட்டை யூஎஸை பொறுத்த வரைக்கும் அரசியல் இது வந்து அவங்க தனக்காக போர் பண்ணல, இஸ்ரேலுக்காக சப்போர்ட் பண்ணி போர் பண்ணாங்க. அவங்க எதிர்பார்த்தது ஒன்று, ஈஸியாக அடிச்சுட்டு வந்துடலாம், ஒரு 10 நாள்லேயே தம்சம் பண்ணிட்டு வந்துடலான்னு. இவங்க போய் அட்டாக் பண்ணது என்னமோ அந்த அதிபரை, ஈரான் அதிபரை உடனே பண்ணாங்க, அவரை சாவடிச்சிட்டாங்க கம்யூனிட்டி. ஆனால் பட் ஒன்று, அதுக்கப்புறம் தான் அவங்களுடைய வீரியம், அவங்க இவ்வளோ பெரிய ஆளா, அவங்கள இவ்வளோ வெப்பன்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி இவங்களே எதிர்பார்க்காத அளவுக்கு நடந்து போச்சு இல்லைங்களா. இவன் வந்து $1 பில்லியன் செலவு பண்ணி, டாலர் செலவு பண்ணி ஒரு மிசைல் அனுப்புகிறான்னா அதை வந்து 10ல் 1 பங்கு 100ல் 1 பங்கு செலவுலேயே ஈரான் பண்ணிடுறான். அந்தளவுக்கு சப்போர்ட் இருக்குது, அந்தளவுக்கு அட்வான்ஸ் டெக்னாலஜி வச்சுட்ருக்கான். அந்த மாதிரி தான் வச்சுக்கிட்டு, அது கூட இன்னும் சொல்ல போனால் என்னென்னா, பழைய டெக்னாலஜி தான் யூஎஸ்ஏ வச்சுருக்கான், ஈரான் யூஸ் பண்ணது எல்லாமே அடுத்த அட்வான்ஸ் லெவலில் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி பேச்சுவார்த்தையும் வந்துக்கிட்டு இருக்குது. அப்படிலாம் இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக இந்த போரை வந்து இதுக்குள்ளேயே பை சொல்லி நிப்பாட்டிடுவார் ட்ரம்ப். அதுக்காக தான் அவர் வந்து இந்த மாதிரி அறிவிக்கை வெளியிடுறேன் அப்படின்னு சொன்ன காரணமே அதுதான். அப்படி நிப்பாட்டியாச்சு அப்படின்னால் கண்டிப்பாக அடுத்த இருக்கக்கூடிய விஷயம் நார்மல் இதை நோக்கி வரும். எதை நோக்கி வரும்? ஃபினான்ஸ் மார்க்கெட், பேங்க் இன்ட்ரெஸ்ட்டை ஒன்று ஏற்றணும். இப்போதைக்கு ஏற்றவும் முடியாது, ஏன்னா இன்ஃப்ளேஷன் ஜாஸ்தியாச்சு, குறைக்கணும். அப்படி குறைக்கிறப்பையும் தங்கத்தோட விலை ஏறும். ரியல் எஸ்டேட் ஏற்கனவே, அதுவும் துபாயிலலாம் பார்த்திங்கன்னா இந்த ஈரான் பிரச்சனைக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா துபாயில் வீடோட விலை எல்லாமே கம்மியாயிடுச்சு அப்படின்னு கேள்விப்பட்டேன். சொல்கிறாங்க ப்ரைஸ் எல்லாமே கொஞ்சம் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் 1 கோடி ரூபாய்க்கு போகக்கூடிய இதெல்லாம் வந்து ப்ராப்பர்ட்டி எல்லாமே இன்றைக்கி வந்து 30 லட்சம் 35 லட்சத்துக்கு வந்தாச்சு அப்படின்றாங்க. ஏன் ஈவன் கோல்டே கூட, என்னுடைய நண்பர் போன வாரம் போயிட்டு வந்தார். போயிட்டு வந்து கோல்டு சோக்குன்னு சொல்லுவாங்க, அந்த கோல்டு சோக்கில் வந்து விரிச்சோடி இருக்கான், வியாபாரமே இல்லை. காரணம் என்னென்னா உங்களுக்கு வந்து டூரிஸ்ட் வரல. துபாய் வர டூரிஸ்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா பெரிய பெரிய மாலில் போயும் மற்ற எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் வாங்குறதும் ப்ளஸ் கோல்டு சோக்கில் போயிட்டு தங்கத்தை வாங்குறது தான். இருக்கிறதுலையே பார்த்திங்கன்னா பிரம்மாண்டமாக இருக்கக்கூடியது வந்து எல்லா நாடுகளோடு துபாய் தான். சிங்கப்பூர், மலேசியாவில் கூட வரிசையாக ஒரு 50 கடை இருக்கும், அவ்வளோதான். ஆனால் துபாயில் கோல்டு சோக்கில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா வரிசையாக கடை இருக்கும். அந்த ஒவ்வொரு கடையிலையும்
சும்மா அப்படியே மேலேருந்து கீழே வரைக்கும் அவங்க வந்து இந்த பர்தா அணிகிறாங்களே அதுக்கு அந்த மாதிரி ஜுவல்ஸையே வந்து அதுக்கு மேலே போட்டு அந்த லெவலுக்கு வந்து ஜுவல்ஸு முழுக்க தங்கத்துல ஆடைகள்லாம் இருக்கு. ஆமாம், தங்கத்திலேயே வடிவமைச்சிருப்பாங்க. முகத்தில் போடுறது, தலைக்கு போடுறது, கை ஃபுல்லாக போடுறது, அந்த மாதிரி ஃபுல்லாகவே அந்த மாதிரி இருக்கிறப்போ அந்த கோல்டு சுக்கே பார்த்திங்கன்னா இப்போது வியாபாரமே இல்லாமல் முழுக்க இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி போயிருக்கப்போ அந்த ரியல் எஸ்டேட் நம்ம எதுக்கு பேச வந்தோம், அந்த ரியல் எஸ்டேட்லாம் கம்மியாச்சுன்னு. அந்த ரியல் எஸ்டேட் ஆல்ரெடி டவுனில் போயிடுச்சு, ஷேர் மார்க்கெட்டு டவுனில் போயிடுச்சு. இப்போ அடுத்த இன்வெஸ்டர்ஸுக்கு என்ன வரும், சரி இந்த மாதிரி ஒரு போர் பதட்டம் இல்லாமல் வந்துருச்சு, சமன்பாடுக்கு வந்துருச்சு அப்படின்னா ஆயிலும் ஒன்றும் பெருசாக டிமாண்ட் போகாது. அடுத்தது இப்போ இதில் ஆன்லைனில் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்கான் பாருங்கள், அவன்லாம் என்ன பண்ணுவான், கிடுகிடுன்னு ஓடியாருவான் திருப்பி தங்கத்துக்கு. இதுக்கு நடுவில் வேறு ஏதாவது விஷயங்கள் வந்தால் தான் உண்டு. நம்ம இதெல்லாம் பார்க்காத விஷயம் ஒன்று வந்தால் உண்டு தவிர, இல்லைன்னா கண்டிப்பாக தங்கத்துக்கு டிமாண்ட் வரும், தங்கம் விலை உயர்ந்துக்கிட்டே இருக்கும். சார், இப்போ இந்த சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் நம்ம பேசுகிறோம், இதை ஒப்பிட்டு தங்கத்தில் திரும்ப முதலீடுக்கு வருவாங்க, அப்போது தங்கத்தினுடைய விலை ஏற்றத்தில் இருக்கும் அப்படின்றது. இன்னொரு பக்கம் நம்ம இந்த வெள்ளி விலை அதிகமாகும் போது பேசுனப்போ மிடில் மேன்ஸ் மேபி இதில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்கன்ற பேச்சுக்கெல்லாம் இருந்தது. தங்கத்தில் அப்படி மிடில் மேன்ஸ் வந்து இதுக்கான டிமாண்டை கிரியேட் பண்ணுறாங்களா, இல்லை அதுக்கான வாய்ப்பு இல்லை? மிடில் மேன்ன்றது யாரை சொல்கிறீங்க நீங்கள்? இவங்க பதுக்கி தங்கத்தை வந்து விலையேற்ற செய்யலாம். பதுக்கி விலையேற்றுறதுலாம் இல்லை. மிடில் மேன்றதை இல்லை வாலண்டியராக ஒரு டிமாண்டை கிரியேட் பண்ண முடியும். ஏன்னா வெள்ளிக்கு நம்ம அப்படி பேசுகிறோம். இல்லை, அப்படி எடுத்துக்கலாம். எப்படி எந்த மாதிரி அப்படின்னா, இந்த பிக் இன்வெஸ்டர்ஸை நம்ம அப்படி சொல்லலாம். அவங்க பதுக்கிறது இல்லை, அவங்க வந்து தன்னுடைய வேலையை செய்துட்டு இருக்காங்க. அந்த பிக் இன்வெஸ்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஃபுல்லாக இன்வெஸ்ட்மெண்ட்டை மற்ற துறைகள்லேருந்து எடுத்து டைவெர்ட் பண்ணி தான் லாபம் சம்பாதிக்கிறதுக்காக இது ஒரு நல்ல ஒரு ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது, இன்றைக்கி இன்னும் இது லெவல் கூட வரும், அடுத்த ஒரு 2 மாதத்துலேயே ஒரு $500-600 ஒரு ட்ராய் அவுன்ஸ்க்கு கூடும், ஒரு $1000 கூடும். ஏன்னா மற்ற துறைகள்லேருந்து பெரிய பெரிய வல்லுநர்கள் சொல்கிறதையும், இப்போ ஜேபி மார்கன், கோல்ட்மேன் சாக்ஸு, இந்த மாதிரி வங்கிகள் சொல்கிறதையும் வச்சியும், இப்போது சுவிட்சர்லாந்து, அரபு எமிரேடு, மற்ற இது இருக்குது பாருங்கள், சவுத் ஆஃப்ரிக்கா, இங்கே கோல்டு எவ்வளோ கிடைக்கிது அதை பொறுத்தும், வேர்ல்டு கோல்டு கவுன்சில் என்ன சொல்ல வராங்க, ஃபெடரல் ரிசர்வ் என்ன சொல்ல வராங்க, இது எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணி ஒவ்வொரு நாளைக்குமே மற்ற எதில் வந்து ப்ளஸ் இருக்குது, எதில் மைனஸ் இருக்குது அப்படின்னு அவங்களுடைய மெயின் அவங்க மூளையை செலவழிக்கிறது. என்னென்ன பிரச்சனை வருது, கொரோனா வருமா வராதா, வரப்போதா, அதுக்கு என்ன பண்ணலாம், நம்மளாம் கொரோனா வருதான்னு சொல்லிட்டு அதில் வந்து எப்படி உயிரை காத்துக்கிறது, எப்படி மருந்து இது பண்ணுறது அப்படி நினச்சிட்டு இருப்போம். அந்த பிக் இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணுவான், இதில் என்ன ஃபார்மா, எந்த ஃபார்மா நல்லா போகும், எவன் மருந்து கண்டுபிடிப்பான், அதுக்குண்டான அவன் எவ்வளோ நல்லா ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கான், எவ்வளோ தூரம் சக்ஸஸ் ஆகும், அவனுடைய ஷேர்ஸில் போடுவோம். இந்த மாதிரி நிறைய போய்கிட்டு இருக்குல்ல. அது மாதிரி அவங்களுடைய முழு பார்வை தங்கத்தின் மீது அப்பப்போ வந்து தங்கத்தின் விலை, அவங்கள தான் நம்ம மிடில் மேன் வேணால் சொல்லலாம் இப்போதைக்கு இருக்கிற இதில் பதுக்கி வைக்கிற அளவுக்கு ஒன்றும் பெரிய இல்லை. அப்படி பதுக்கி வைக்கணுன்னா கூட அவன் அந்தளவுக்கு பதுக்கி டிமாண்டை க்ரியேட் பண்ண முடியாது. ஒரு வருஷம் ஒன்றுக்கு 3300 டன் வந்து உற்பத்தி நடந்துக்கிட்டே தான் இருக்குது. அது எப்போ வரும், கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 15 வருஷம் கழித்து இப்போ இருக்கிற தங்கம் கையிருப்பு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது வந்து USGRன்னு சொல்லுவோம், யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் ஜியாலஜிக்கல் சர்வே ரிப்போர்ட். அவங்க எடுத்திருக்க ரிப்போர்ட் படி பார்த்திங்கன்னா இன்னும் வந்து ஒரு 35,000 டன் பூமியில் இருக்குன்றாங்க. வருஷம் ஒன்றுக்கு 3300 டன்லேருந்து 3500 டன் நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம் உலகத்தில் முழுக்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் இன்னும் ஒரு 10 வருஷம், அதிகபட்சம் ஒரு 15 வருஷத்துக்கு தேவையான தங்கம். அதுக்கப்புறம் தான் அந்த பதுக்கெல்லாம் நடக்கும். ஸோ அதுக்கப்புறம் இன்னுமே அது வேறு மாதிரியான விஷயங்கள். அப்போல்லாம் தங்க ரேட்டு எப்படி வரும், இந்த பொருள் லிமிட்டெட் எடிஷன் வைக்கிறான்னு வைங்களேன், ஒரு ஏதாவது ஒரு அரிய பொருள் வந்து லிமிட்டெட் எடிஷன் இவ்வளோ தான் அப்படின்னா, அதுக்கப்புறம் அது ப்ரொடக்ஷனே வரல, அப்படி அது நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருக்குது, அது அப்ரிஷியேஷன் வேல்யூ இருக்குன்னா அதனுடைய ரேட் ஏறிக்கிட்டே இருக்குமா இருக்காதா, அந்த மாதிரி தான் இப்போ தங்கமும். அதுவும் ஏற்கனவே இட்ஸ் அ ப்ரூவன். தங்கம்ன்றது வந்து ஒரு அசட்டு நெட்ஒர்க்குக்கும் சரி எதுவுமே ஜாஸ்தி ஆகிக்கிட்டே இருக்குது. இது நாளுக்கு நாள் ப்ரூவ் ஆகிடுச்சு. அப்படி வராத பட்சத்தில் டிமாண்ட் ஆகிடுச்சுன்னா யாரெல்லாம் வச்சுருக்கானோ அதுதான் ரேட்டு. அவன் விற்கணும்னு வந்தால் தான் ரேட்டு, விற்கலை அப்படின்னா அது என்ன ஆகும், ரேட் இன்னும் ஏறிக்கிட்டே இருக்கும், டிமாண்ட் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கும். அந்த மாதிரி டைமில் தான் அந்த பதுக்கல் வேலை நடக்கும். இப்போதைய பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே ஒட்டுக்க இப்படி வர்றப்போ அந்த தங்கத்தோட விலை ஏறிக்கிட்டே இருக்கும். இப்போ நம்ம கடந்த காலங்களெல்லாம் பார்க்கும்போது இந்த இயர் எண்டிங்கில் இவ்வளவு விலை இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு ப்ரெடிக்ஷன்ஸ் நிறையா. இப்போ ஜோதிடம் பார்க்குறப்ப நிறைய பேர் தினசரியே தங்க விலை என்ன, இது எப்படி ஆக போகுதுன்றது பார்க்குறது ஒரு வழக்கமாகவே மாறிடுச்சு. ஸோ அப்படிங்கும்போது
இப்போ ஏப்ரலில் இருக்கும் சார் நம்ம. அப்போ இந்த இயர் எண்டில் எவ்வளவு இருக்குன்றது கணிக்க முடியுமா? இல்லைங்க, அந்த லெவலுக்குலாம் இப்போ இருக்கிற சூழ்நிலை நம்ம ஏற்கனவே சொல்லிக்கிட்டு இருந்தோம் அந்த மாதிரி இவ்வளோ வரும். ஆனால் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் ஆனஸ்ட்டாக சொல்லணும்னா ஏதாவது பிரச்சனைகள் வராமல் இருக்கணும். பிரச்சனைகள் வந்தாச்சுன்னா தங்கத்தில் தான் முதல் பாதிப்பு. ஆனால் திசை மாறி எப்பயாவது ஒரு வாட்டி இந்த மாதிரி ஆயில் ப்ரைஸ் வர்றது, அந்த மாதிரி இது இப்போ தான் நடந்திருக்கு. இந்த முறை தான் நம்ம கடந்த ஒரு 20-30 வருஷமாக எப்பப்பெல்லாம் சண்டை நடந்துச்சோ அப்பப்பெல்லாம் தங்கத்திலலாம் கை வச்சாங்க. பட் இந்த முறை தான் அது மாற்றி அமைஞ்சிருக்கு. பட் இனிமேல் பட்டும் கூட வரக்கூடிய சூழ்நிலைகளில் தங்கம் அப்படியே போய்கிட்டு இருக்கும். ஆனால் இந்த உச்சத்தை தாண்டும். ஏற்கனவே நம்ம உச்சம்னு வந்து 1,34,400 ரூபா ஒரு சவரன், அதிகபட்சமாக ஒரு கிராம் ஒன்று 16,800 வந்துச்சு. அந்த இதை பிரேக் பண்ணி அதிகபட்சம் 20,000 25,000 போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேறு ஏதாவது பிரச்சனைகள் வராமல் இருந்தால், தங்கம் மட்டுமே இதில் மட்டுமே ஃபோக்கஸ்டாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த வருடம்குள்ளேயே அந்த அளவுக்கு ஒரு 20,000ன்றது ஈஸியாக வந்துடும். ஒரு கிராமே 20,000 வரைக்கும் தாராளமாக வந்துடும். ஸோ அப்படி நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ இந்த மாதிரியான சூழ்நிலை இருந்ததுன்னா ஒரு கிராம் 20,000 ரூபாய் கூட எட்டும். அப்படி எட்டு தாராளமாக வந்துடும். ஏன்னா வேறு ஆப்ஷன் கிடையாது இன்றைக்கி இருக்கிற லெவலில். ஷேர் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ரொம்ப எத்தனையோ பாயிண்ட்ஸ் நிறைய கீழே போயிடுச்சு, டவுனில் போயிடுச்சு. சென்செக்ஸ்னால் 22,000 23,000 அளவுக்கு வந்திருக்கு. அப்போது இன்னும் பார்த்தீங்கன்னா கோல்டு தான் பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டு. இப்போ கூட இவ்வளோ பிரச்சனை நடந்து கூட கோல்டு ஒன்றும் பெரிய லெவல் போலையே. இந்த வருஷத்துலேயே குறைந்தபட்சம் அப்படின்றது வந்து 12,500 ரூபா கிட்ட இருந்துச்சு இல்லைங்களா. ஒரு சவரன் 12,440 ரூபா, அதாவது பட்சத்தில் பார்த்தோன்னா 99,520 ரூபா ஒரு சவரன் இருந்தது. அந்த விலையே நம்ம வரலையே. குறைஞ்சபட்சம் 1,03,000 ரூபா வந்துட்டு 1,02,800 ரூபா வந்து திருப்பி அப்பில் போயிடுச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 1,12,400 ரூபா ஒரு சவரன் வந்திருக்கு. அதனால் என்றைக்குமே இதோடைய மதிப்பு குறையாது. இப்போ ஃபைனலாக ஒரே ஒரு கேள்வி சார். இப்போது தங்கம் அப்படின்னு பேசும்போது மட்டும் நம்ம ஒரு கேள்வி திரும்ப திரும்ப வருது. இது குட் டைம் ஆர் இது கரெக்டாக தானே இருக்குது, இந்த டைமில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்லை தங்கம் வாங்கலாமான்னு? அப்படி ஒரு நேரம் அப்படின்றது இருக்கா? இதுதான் சரியான நேரம்? கண்டிப்பாக இருக்குது. நம்ம இந்த கேள்வியை போன தடவையும் பார்த்தோம். அப்போயும் நம்ம சொல்லியிருந்தோம் ஒரே ஒரு பதில், இந்த டைம் நல்ல டைமு அப்படின்னு. அதே மாதிரி தான் எல்லா டைம் இந்த டைம் நல்ல டைம் தான் இருக்குது. அதனால தான் கேட்குறேன் சார். கரெக்ட். ஏன்னா போன டைம் பேசுகிறதுக்கும் இந்த டைம் பேசுகிறதுக்கும் 10,000 ரூபா ஏறி போச்சுங்க. நம்ம பேசுகிறப்போ 1,02,800 ரூபா 1,03,000 ரூபா இருந்துச்சு. கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள பார்த்தீங்கன்னா இப்போ 10,000 ரூபா ஏறி போச்சுல. நான் அப்பயே என்ன சொன்னேன், ஒரு 50% நீங்கள் வாங்கி வைங்க, மீதியை வந்து 50% ஐடியலாக வைங்க, ஏறுற மாதிரி தான் டக்குன்னு வாங்கிடுவோம் அப்படின்ற மாதிரி தான். இப்போ அந்த மாதிரி தான் வந்துடுச்சு. அதனால் இப்போ இந்த போர் நிறுத்தம் ஏற்பட்டு அமைதி பேச்சுவார்த்தை வந்துருச்சுன்னு வைங்களேன், கண்ணை மூடிட்டு பார்த்தீங்கன்னா கிடுகிடுன்னு ஏற ஆரம்பிச்சிடும். நீங்கள் அடுத்த இன்டர்வியூ நீங்கள் இதை போய் பப்ளிஷ் பண்ணிவிட்டு திருப்பியும் அப்பாடா சரி கோல்டு கொடுத்து அப்புறமேட்டு பார்ப்போம் கொஞ்சம் கேப் விடுவோம்னு நினச்சி வர்றதுக்குள்ளே ரேட்டு அடுத்த ஒரு 4 நாளில் திருப்பி பழைய ரேட்டுக்கு வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அந்த மாதிரி தான் போய்கிட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி எப்படி என்ன எல்லாருடைய கவனம் அதில் இருக்குது. தொடர்ச்சியாக என்ன மாதிரி அப்டேட் ஆகுது அப்படின்றத பார்த்து நம்ம நிறைய விஷயங்களை பேசலாம் சார். நன்றி. நல்லது. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. உதயம் பருப்பு வகைகள் சீக்கிரம் வைக்கிறதால கேஸ் செலவும் மிச்சம், நேரமும் மிச்சம். Plan your next summer escape with Rand Royal Tours.